ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். வேறு ஒருத்தருக்கு நம்ம எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம், புரிய வைக்கலை அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே அதையெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் நான் சொல்லாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்பவே இதாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்கப்பா. நம்மளால் ஒருத்தரை நம்மளுக்கு ஈஸியாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் அவங்கவுங்க விஷயங்களை நம்ம ஒரு அனுசரித்து போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை சார்ந்த விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ரொம்பவே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு மற்றவங்கள நம்புறதோ இல்லை நம்பாமல் இருக்கிறதுங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம், பண்ணுறோம். அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சரியாயிடும். சரியில்லாமல் விஷயங்களாக இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ எதையுமே நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் யாருக்கும் அந்த இதுலேயும் சொல்லி நம்ம அதை மனசு இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அது தாண்டி நம்மளால் எந்த விதத்துலையும் யாருக்கும் ஒரு மனசு கஷ்டப்படுறதோ இல்லை அந்தந்த விஷயங்களில் நம்மளால் யாருக்கும் இந்த விஷயத்துலையும் நம்ம இது பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காக நம்ம எப்போ எந்த விஷயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் கடந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். கடந்த ஒரு சில விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள்லையாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு சில விஷயத்தில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேளை ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஓட்டிக்க வேண்டியதுதான். அதை தாண்டி நமக்கு யாரையும் எந்த விஷயத்துக்கும் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களுக்காக நம்ம இது பண்ணிக்கிறோம், செய்கிறோம். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம மற்றவங்கள எந்த அளவுக்கு நம்புகிறோம், நம்பாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாத விஷயமா தானே இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். இப்பப்போ இந்தந்த விஷயங்களில் நம்ம சரியான ஒரு இதை நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் எல்லா விஷயத்துலேயும் சரியான ஒரு பக்குவத்துக்கு ஒரு சில விஷயங்களை இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்துலையும் யாரையும் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லையோ இல்லை அதெல்லாம் சரியான விஷயங்கள்லையோ நான் இப்போ இதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சார்ந்து தான் ஒரு சில இதை நான் வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தோடனே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது தான். தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் யோசிச்சிங்கனாலே போதும். தேவையில்லாத விஷயங்களை எதுக்கு யோசிக்கணும், பண்ணணும், செய்யணும். அதையெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி